செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுங்குன்றம் அடுத்த நெய்க்குப்பி பகுதியைச் சேர்ந்தவர் மனோகரன். விவசாயியான இவர் தமிழ் மொழி மீது மிகுந்த பற்று கொண்டவர். தனது மகன் ஈழவேந்தனை பாவலரேறு தொடக்கப் பள்ளியில் சேர்த்தார். 5ஆம் வகுப்பு வரை அப்பள்ளியில் படித்தவர் தொடர்ந்து வெங்கம்பாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்து 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாவட்டத்திலேயே முதல் மாணவனாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவ்வாறு தமிழ் வழியில் சிறப்பாக பயின்ற அந்த மாணவர் தற்போது நகராட்சி ஆணையராக பதவியேற்றிருக்கிறார். அரசு பள்ளியில் தமிழ் வழியில் பயின்றால் இன்னும் அதிகமாக சாதிக்கலாம் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். வணக்கம், என் பேர் மாக்கா ஈழவேந்தன். நான் இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 2 தேர்வில் தமிழக அளவில் தமிழ் வழியில் படித்ததில் முதலிடம் பெற்றிருக்கேன். அதன் மூலியமா நகராட்சி ஆணையராக முனிசிபல் கமிஷனர் அப்படிங்கிற பதவிக்கு தேர்வாகியிருக்கேன். இது நான் முழுக்க முழுக்க தமிழ் வழியில் படித்ததால், தமிழ் வழி கல்வியால் எனக்கு இந்த பதவி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த பதவிக்கு நான் 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் பாவலேறு தமிழ் வழி பள்ளியில் படித்தேன். அதுக்கப்புறம் அரசினர் உயர்நிலைப் பள்ளி வெங்கப்பாக்கம்ல படித்தேன். ஒரு அரசு பள்ளி மாணவனாகவும் ஒரு தமிழ் வழியில் பயின்ற மாணவனாகவும் சாதித்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எனவே இங்கே நான் என்ன சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன்னா, அரசு பள்ளி மாணவர்களும் தாய் தமிழ் பள்ளி மாணவர்களும் தமிழ் வழி மாணவர்களும் நன்றாக சிறப்பாக படிக்கணும். நம்ம தமிழ் மொழியில் தாய்மொழியில் புரிஞ்சு படிக்கிறோம். நம்ம மேன்மேலும் பெரிய இடத்துக்கு வரணும், பல்வேறு மக்கள் சேவைகளை செய்யணும். என்னோட படிப்பு இன்னையோட நின்று போகாமல் தொடர்ந்து படிக்கணும், மக்கள் சேவையாற்றணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பமாக இருக்கிறது. இந்த அளவுக்கு படித்து மேன்மேலும் உயர்றதுக்கு உறுதுணையாக இருந்த என்னுடைய ஆசிரியர்களுக்கு என்னுடைய முதற்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து இத்தனை ஆண்டுகள் படிப்பதற்கு எனக்கு உறுதுணையாக இருந்த தந்தைக்கும் தாய்க்கும் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.